ஹாய் ஹால். இன்னைக்கு நாம வியாபாரன்ற பில்டிங் சாஃப்ட்வேர்ல எப்படி பர்ச்சேஸ் பில்ல போடுறது, எப்படி ஸ்டாக் அட்ஜஸ்ட் பண்றது, எந்தெந்த இடத்துல எல்லாம் ஸ்டாக் அப்டேட் செய்ய முடியும் என்பதை பத்தி தான் ஃபுல்லா பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த ஃபியூச்சர் யூஸ் பண்றதுனால கிடைக்கிற அட்வான்டேஜ் என்ன, இந்த சாஃப்ட்வேர்ல இருக்கிற டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் என்னென்ன இருக்குன்றதை தான் பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பர்ச்சேஸ்னா என்னன்னு பார்ப்போம். நம்ம ஒரு சப்ளையர் கிட்ட வாங்குற பில் தான் பர்ச்சேஸ் பில். இந்த பில்லில் என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய ஐட்டம் எவ்வளோ, அதோடைய குவான்டிட்டிஸ் எவ்வளோ, அதோடைய ப்ரைஸ் எவ்வளோ, அது வித் ஜிஎஸ்டியா, வித்தவுட் ஜிஎஸ்டியா, இல்லை அதுக்கான டிஸ்கவுண்ட் எவ்வளோ, இது எல்லாமே ஒரு கால்குலேஷன் வந்து ஃபைனலாக ஒரு டோட்டல் வரும். இது எல்லாமே நம்ம ஒன்ஸ் கால்குலேட்டர் எடுத்து இதெல்லாம் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பாக இருக்குன்ற காரணத்தினால தான் நாம் ஒரு சாஃப்ட்வேரை டிபெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இதெல்லாமே ரிப்பீட்டட் ஒர்க்கு, நம்ம டைமை கன்சியூம் பண்ணக்கூடிய ஒரு ஒர்க்காகவும் இருக்குது. ஸோ நம்ம ஒரு சாஃப்ட்வேரில் டிபெண்ட் பண்ணும்போது இதெல்லாம் அதுவே கால்குலேட் பண்ணி கொடுத்துரும். மோர் ஓவர் அதில் இருக்கிற இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, இப்போ நம்ம ஒரு பொருளை 100 ரூபாய்க்கு வாங்கி 110 ரூபாய்க்கு விற்கிறோன்னும் போது நமக்கு ஒரு ப்ராஃபிட் நமக்கு கைக்கு கிடைக்கும். ஆனால் அந்த பொருள் எவ்வளோ ப்ரைஸில் வந்தது அப்படின்னு நமக்கு எல்லாமே மனப்பாடமாக இருந்தால் நல்லது தான். ஆனால் இல்லைன்ற பட்சத்தில் நமக்கு அது கஷ்டத்தை கொடுக்கும். நம்ம ஒவ்வொரு தடவையும் பர்ச்சேஸ் பில்லை தேடணும். அப்படி பர்ச்சேஸ் பில்லை தேடும் போது கஸ்டமருக்கு நம்ம மேலே இருக்கிற ஒரு கிரெடிபிலிட்டி வந்து கம்மியாகும். ஸோ இந்த ரீசனுக்காக தான் நமக்கு ஒரு சாஃப்ட்வேர் நீடு இருக்குது. ஸோ நமக்கான ப்ரைஸை நம்ம அதில் ஃபீட் பண்ணும்போது நமக்கான சேல்ஸ் ப்ரைஸ் என்னன்றது அதுவே டிட்டர்மைன் பண்ணியும் கொடுத்துரும். நம்மளுடைய ப்ராஃபிட் எவ்வளோன்றதை கால்குலேட் பண்ணியும் கொடுத்துரும். அதுக்காக தான் நம்ம பர்ச்சேஸ் பில் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறோம். வாங்க இப்போ வீடியோ சாஃப்ட்வேருக்குள்ள என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இப்போ வாங்க வியாபாரன்ற பில்டிங் சாஃப்ட்வேரை பார்ப்போம். இப்போ பில்டிங் சாஃப்ட்வேரோட இன்டர்ஃபேஸில் இப்படி தான் இருக்கும். ஸ்டார்டிங்கில் இது டேட்டாஸ்லாம் லோட் ஆகிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்குது. ஒன்ஸ் லோட் ஆனது முடிச்சிட்டதுக்கப்புறம், அதாவது நம்ம பல இடத்துல நம்ம கம்பெனிஸ் இருக்குள்ள அந்த டேட்டாஸ்லாம் கேதர் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்மளோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி இருக்கும். இதில் டிஃபால்ட்டாக சேல்ஸ் ப்ரைஸ்க்கும் பர்ச்சேஸ்க்கும் ஒரு டேப் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் நம்ம ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஐட்டம்ஸ்லாம் என்னென்ன இருக்குது, எவ்வளோ குவான்டிட்டிஸில் இருக்குது, இதெல்லாம் நெகட்டிவில் இருக்குது, இதெல்லாம் தான் பார்த்துப்போம். இப்போ இங்கே பேக் பாக்ஸ் வந்து -5 இருக்குது. அதாவது நான் ஐட்டமே இல்லாமல் 5 பீஸு சேல்ஸ் பண்ணியிருக்கேன்னு இதில் காட்டியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு பர்ச்சேஸ் பில் ஆட் பண்ண போகிறேன். பர்ச்சேஸ் பில் ஆட் பண்ணிட்டு மெயின் இங்கே யாருக்கிட்ட இருந்து வாங்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்போ நான் உதாரணத்துக்கு பிரசன்னா அப்படின்னே ஒரு கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம பிரசன்னான்னும் போது ஜஸ்ட் இதை டெலீட் பண்ணிவிடுவோம். அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி காட்டுவேன். ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லும் போது புரியும். நான் இந்த பார்ட்டியில் வந்து பிரசன்னாவை டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணிவிட்டு இப்போ நான் ஒரு பர்ச்சேஸ் பில் போடுறேன். எனக்கு பர்ச்சேஸ் பில் போடும்போது மேக்காக இருந்தால் ஆப்ஷன் பி கொடுத்தா உள்ளே போகும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு பர்ச்சேஸ் பில் யார்கிட்ட வாங்குறனோ அவங்களுடைய நேமை நம்ம என்ட்ரி பண்ணணும். இந்த இடத்துல நான் என்னுடைய நேமை போட போகிறேன். ஸோ தட் எனக்கு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஜிஎஸ்டி நம்பர், ஆக்சுவலாக அந்த ஜிஎஸ்டி போடும்போது என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, நம்மளுடைய சப்ளையர் வந்து உண்மையிலேயே ஜென்யூன் தானா, இல்லை ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா, அவங்க ரெகுலர் கண்டிப்பாக அவங்க பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ரெகுலர் டேக்ஸ் பே பண்ணிட்டு இருப்பாங்க. ரெகுலர் டேக்ஸ் பே பண்ணும் போதே நமக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் வர ஆரம்பிக்கும். இப்போ என்னுடைய ஜிஎஸ்டி நம்பரை போடுறேன், 33AONPT0114H1Z8 போட்டனாலே என்னுடைய அட்ரஸ் என்ன, நான் ரெகுலர் டேக்ஸ் பேயரா இல்லையா, எந்த ஊர், அதாவது எந்த ஸ்டேட் எல்லாமே இதில் காட்டிடும். நம்ம ஃபர்தராக அவங்களுடைய நம்பரை ஆட் பண்ணிவிட்டு இப்போது அவங்களுடைய இவங்க குரூப் நம்ம பிரிச்சுக்கலாம். இவங்க சப்ளையரா இல்லை கஸ்டமரா இல்லை எந்த ஊர் எங்கேருந்து வாங்கினேன், இதை பொறுத்தாலும் நம்ம குரூப் பிரிச்சுக்கும் போது நம்ம பின்னாடி ரிப்போர்ட் எடுத்து பார்க்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ஜஸ்ட் இதை கொடுத்துட்டு கிரெடிட் பேலன்ஸ், ஆக்சுவலாக இப்போ இங்கே இது எதுக்குன்னா, இப்போது இந்த கஸ்டமர் எவ்வளோ கிரெடிட் வச்சுருக்காரு, இப்போ இவங்க வந்து சப்ளையர்னு சொல்லிட்டோம், டெஃபினட்டாக அப்போது அவங்க தான் நமக்கு கிரெடிட் கொடுக்க போகிறாங்க. நாம் இந்த கிரெடிட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது இவங்ககிட்ட இதுக்கு மேலே நம்ம போகக்கூடாது அப்படின்றத இதுவே நமக்கு ஜஸ்டிஃபையும் பண்ணி கொடுத்துரும். இங்கே இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது இந்த அமௌண்ட் வந்து நமக்கு வர வேண்டிய அமௌண்ட்டா இல்லை நாம் கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டா. நமக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டாக இருந்தால் இங்கே நெகட்டிவில் காட்டும், நமக்கு வர வேண்டிய அமௌண்ட்டாக இருந்தால் இங்கே க்ரீனில் காட்டும். இப்போ நான் நமக்கு வர வேண்டிய அமௌண்ட்டுன்னு சொல்லி இந்த இடத்துல நான் ஃபீட் பண்ணிக்கிறேன். இது சப்ளையராக இருக்கும் போது பிரச்சனை கிடையாது. இதே நம்மளுடைய கஸ்டமராக இருக்கும்போது இதில் இருக்க ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, இப்போ நான் ஒரு 10,000 ஃபீட் பண்ணிவிட்டு இங்கே நான் கஸ்டம் லிமிட் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல 11,000க்கு மேலே நான் கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு கஸ்டம் லிமிட் கொடுத்தேன்னா, நான் அடுத்த தடவை ஒரு சேல்ஸ் பில் போடும்போதோ
ஒரு பில் போடும்போது எனக்கு இது லிமிட் பண்ணும். நீங்க லிமிட்ட தாண்டி அவங்களுக்கு குடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்னிங் மெசேஜ் நமக்கு குடுக்கும். ஸோ நமக்கு நம்ம கொஞ்சம் சேஃபா இருக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இத தாண்டி அடிஷனல் டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு என்னென்ன அடிஷனல் டீட்டெயில்ஸ் இருக்கோ, அதெல்லாம் நோட் பண்ணிக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இத ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுட்டு, இப்ப நான் இன்னைக்கான டேட் என்ன? நம்ம பில் நம்பர் என்ன? இது பில் நம்பர் வந்து ப்ரிஃபிக்ஸா நாமளே கூட ஒண்ணு ஜெனரேட் பண்ணி வச்சுக்கலாம். அது பண்ணது மூலியமா நமக்கு எடுத்து பார்க்கறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் எதுவும் பண்ணிக்கல. அதுக்கப்புறம் எந்த டைம்ல நம்ம பில் போட்டோம், எந்த இடத்துலேருந்து வாங்கணும், இதெல்லாம் அதிலேயே வந்துரும். இப்போ நான் உதாரணத்துக்கு பேக் பாக்ஸ்ன்னு சொல்லி போடுறேன். பேக் பாக்ஸோடைய சீரியல் நம்பர் என்னவோ அத நம்ம ஃபீட் பண்ணி வச்சுக்கிட்டாலும் ஓகே. அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் நம்ம என்னென்னலாம் ஆட் பண்றோமோ, இது வந்து நீங்க வெயில்ல விடக்கூடாது, இல்ல இதுக்கான ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் இருக்கணும். இந்த டைம்ல தான் நீங்க ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்றது எல்லா டீட்டெயிலும் இதில ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது குவான்டிட்டி. நான் ஒரு 5 பீஸ் சொல்லி போடுறேன். இப்போ பாருங்க பேக் பாக்ஸ்ல எனக்கு இங்கேயே காட்டுது. பேக் பாக்ஸ் வந்து உங்ககிட்ட -5ல இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட்டு ஸ்டாக்க ஹோல்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுது. இப்ப நான் என்ன பண்றேன், ஒரு 10ன்னு போட்டோம்னா, இப்ப இந்த 10 என்ன ஆகும், அது நான் ஐட்டத்துல போய் காட்டுறேன். இப்ப நான் பர்ச்சேஸ் வந்து ஒரு 10 போடுறேன். இது நான் 10 போட்டுட்டு, எனக்கு இதுக்கு ஒரு அ பிரைஸ் வந்து நான் வாங்குனது வந்து ரூ. 20ன்னு வச்சுக்கிட்டோம்னா, எனக்கு 20 × 10 ₹200ன்னு வந்துருச்சு. இப்ப நான் இதுக்கான டாக்ஸ் அமௌண்ட் வந்து ஒரு 18% போடுறேன். 18% போட்டேன்னா, டாக்ஸோட சேர்த்தி எனக்கு ₹36 எனக்கு வருது. ஒரு ப்ராடக்ட்டோடைய விலை வந்து ₹36. இப்ப 10 ப்ராடக்ட்டுக்கும் சேர்ந்து எனக்கு இவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லி என் கைக்கு வந்து நிக்கும். ஸோ, இதுல நான் டிஸ்கவுண்ட் வந்து இப்ப எனக்கு சப்ளையர் வந்து ஒரு ₹3 டிஸ்கவுண்ட் குடுக்குறாங்கன்னா, அது நம்மளுடைய டோட்டல்ல டிஸ்கவுண்ட் பண்ணி வரும். இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணணும்னா, கால்குலேட்டரா எடுத்தா ரொம்ப டைம் கன்சியூம் ஆகும். ஸோ, இதுக்கு சாஃப்ட்வேர் டிபெண்ட் பண்ணி தான் ஆகணும். நான் இந்த இடத்துல என்ன பண்றேன், ஒரு 10 ப்ராடக்ட்ட ஆட் பண்ணிக்கிறேன். நாம யாருகிட்ட அதாவது நம்ம அவங்க பேமெண்ட் வந்து எந்த மோட்ல குடுக்குறோமோ, அத இந்த இடத்துல செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா, நாளைக்கு நமக்கு அந்த அக்கவுண்ட்ஸ் டேட்டாவ டாலி பண்ணி பார்க்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப இந்த இடத்துல நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டு அரவுண்ட் ₹232 இருக்கு. பெய்டு குடுத்தேன்னா, அந்த அமௌண்ட் 232 பே பண்ணிட்டேன்னு வந்துரும். பேலன்ஸ் 0ன்னு வந்துரும். நான் இந்த அமௌண்ட்டுக்கு இப்ப நான் பேமெண்ட் குடுத்துர்றேன். குடுத்ததுக்கு அப்புறம் இப்ப எனக்கு ஸ்டாக் அட்ஜஸ்ட்மென்ட் ஒண்ணு வரும்ல. அதாவது என்னன்னா, இப்ப நான் ஐட்டத்துக்குள்ள போய் பார்த்தோம்னா, பேக் பாக்ஸ் வந்து முன்ன -5ல இருந்துச்சு. ஸோ, இப்ப -5ல இருந்து நான் 10 பீஸ் வாங்கியிருக்கேன். ஸோ, எனக்கு என்ன ஆச்சு, -5ம் 10ம் ஆட் ஆகும்போது எனக்கு அந்த 5 வந்து சார்ட் அவுட் ஆயிட்டு, பேலன்ஸ் 5 பீசஸ் வந்து உங்ககிட்ட உள்ள இருக்கு. அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்கா இது கால்குலேட் பண்ணி குடுத்துருச்சு. இது ஒரு நல்ல ஃபீச்சர் தான். ஆனா, நான் இதுல சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். டிஸ்அட்வான்டேஜஸ் செக்ஷன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம இப்ப இந்த பேக் பாக்ஸ் வாங்குனோம்ல, இந்த பேக் பாக்ஸ்க்கு ஒரு சேல்ஸ் பில் போடுவோம். அந்த சேல்ஸ் பில் போடும்போது, இப்ப எனக்கு இந்த இடத்துல சேல்ஸ் பில் போடும்போது, ஐட்டம் அ பேக் பாக்ஸ்ன்னு குடுத்தேன்னா, எனக்கு இந்த ஐட்டம் நான் வாங்குனது வந்து ₹40. இப்ப நான் என்ன பண்ண போறேன், நான் ஒரு து ₹15க்கு சேல் பண்றேன் அப்படின்னும்போது, எனக்கு இது சேல் பில் போட விடாது. நீங்க வாங்குனத விட கம்மியா குடுக்குறீங்கன்னு ஒரு இன்டிமேஷன் குடுக்கும். அது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். நான் ஒரு ₹25ன்னு போட்டு குடுக்குறேன். திரும்ப அது என்ன சொல்லுது, நீங்க வாங்குனத விட கம்மியா குடுக்குறீங்கன்னு சொல்லுது. இதே நான் ₹55ன்னு போட்டேன்னா, எனக்கு இந்த கிராஃப்ப யூஸ் பண்ணும்போது, எனக்கு இந்த பில்லுல இருக்கிற ப்ராஃபிட் எவ்வளோன்னு சொல்லி அதுவே கால்குலேட் பண்ணி சொல்லிடும். இப்ப நீங்க இந்த பீஸ வித்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த பீஸுக்கான டோட்டல் பேயபிள் சேல்ஸ் அமௌண்ட் வந்து ₹55, டோட்டல் காஸ்ட் வந்து 19.70, டோட்டல் பேயபிள் எவ்வளோன்னு சொல்லி பார்க்கும்போது, உங்களுக்கு இவ்வளோ ப்ராஃபிட்ன்னு சொல்லி காட்டுது. இப்போ நான் ஜஸ்ட் ரிசீவ்டு குடுத்தா போதும். எனக்கு என்னுடைய ப்ராஃபிட் எவ்வளவோ இதில கால்குலேட் பண்ணி சொல்லிடும். இது வந்து நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் நம்ம பில்லிங் சாஃப்ட்வேர்ல யூஸ் பண்ணும்போது. நான் பெருசா ப்ராப்ளம்னு சொல்லி ஃபீல் பண்ணது எங்கன்னா, எனக்கு இப்போ ஒரு ஐட்டம் நான் போடுறேன். எனக்கு ஒரு ஐட்டம் வந்து பர்ச்சேஸ் ஏத்துறது ஈஸி. இதே நான் ஒரு 50 ஐட்டம்ஸ் நான் ஒரு பர்ச்சேஸ் பண்றேன்னும்போது, எனக்கு இந்த இடத்துல பெரிய காம்ப்ளிகேஷன் இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஐட்டமும் நான் ஐ ஆட் ஐட்டம் குடுத்து, நான் ஒவ்வொன்னா இன்க்ளூட் பண்ணணும். இன்க்ளூட் பண்ணிட்டு, திரும்ப அத என்ன பண்ணணும், பர்ச்சேஸ் என்ட்ரில போய் பர்ச்சேஸும் போடணும். இது எனக்கு டபுள் ஒர்க்கா தான் கண்டிப்பா இருக்கும். பயங்கர நெறைய டைம் நான் இத ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டடாவும் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ, இதே நம்ம இப்போ இதுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் இருக்கு. அதாவது என்னன்னா, நம்மகிட்ட பிடிஎஃப் காப்பியாவோ, ஸ்கேன்டு காப்பியாஸோ இருந்துச்சுன்னா, நம்ம அப்லோட் பில் குடுத்தோம்னா, நீங்க மொபைல்லேருந்து அப்லோட் பண்றீங்களா? இல்ல டெஸ்க்டாப்லேருந்து அப்லோட் பண்றீங்களான்னு அதுவே கேட்கும். இப்போ நானு அப்லோட் ஃப்ரம் டெஸ்க்டாப் குடுத்துட்டு, இப்போ நம்மகிட்ட ஏதாவது ஒரு சாம்பிள் பில்ஸ் இருந்தா, இப்போ என்கிட்ட சாம்பிள் பில்ஸ் வந்து நான் இப்ப எடுத்து நான் ஜஸ்ட் அப்படியே குடுத்து டபுள் கிளிக் பண்ணனா,
அது என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக பிடிஎஃப்லேருந்து அப்லோட் பண்ணிக்கும். ஸோ தட் எனக்கு பிடிஎஃப்லேருந்து அப்லோட் பண்ணும்போது என்னுடைய சப்ளையர் யார், எல்லா டேட்டாஸும் அதுவே ஃபெச் பண்ணிக்கும். ஹெச்எஸ்என் கோட் எவ்வளோ, டிஸ்கவுண்ட் எவ்வளோ, ஜிஎஸ்டி எவ்வளோ, எல்லா டேட்டாஸுமே இதுதான் இல்லை அப்படின்றதுக்கெலாம் இல்லை. எல்லாமே சப்ளையர் யார், சப்ளையரோட டீட்டெயில்ஸ் என்ன, எல்லாமே லோட் ஆயிரும். நீங்கள் ஜஸ்ட்டு பெய்டுன்னு கொடுத்தா மட்டும் போதும். அதுவும் பேமெண்ட் எந்த வகையில் நீங்கள் கொடுத்தீங்க. ஸோ தட் நமக்கு டேட்டாஸ் வந்து என்ட்ரி பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஆனால் இங்கே ப்ராப்ளமாக நான் ஃபேஸ் பண்ணுறது என்னென்னா, சில இடத்துல ஹேண்ட் ரிட்டன் பில் இருக்கும், சில இடத்துல ஒரு நம்பர் ஆஃப் குவான்டிட்டிஸ் இருக்கும்போது அந்த குவான்டிட்டிஸ் எல்லாம் ஆட் பண்ணுறது பயங்கர டஃப்பு. இதே எனக்கு இந்த பர்ச்சேஸ் பில்லை டைரெக்டாக எனக்கு எக்ஸல் மூலிமா நான் இம்போர்ட் பண்ணிக்கிற ஆப்ஷன் இருந்தால் எனக்கு ஒவ்வொரு டேட்டாவும் ஃபீட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சாஃப்ட்வேரில் இருக்கிற பெரிய டிஸ்அட்வான்டேஜே பர்ச்சேஸ் பில் வந்து எக்ஸலில் கிடையாது. அது ஒரு பெரிய டிராபேக். சரி, இப்போது ஒரு சில ப்ரைஸஸ்லாம் வந்து நம்ம பல்க் அப்டேட் கொடுக்கணும். அந்த பல்க் அப்டேட் எப்படி கொடுக்குறதுன்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம ஒவ்வொரு டைமும் வந்து இந்த இடத்துல டபுள் கிளிக் பண்ணி இதோடைய பர்ச்சேஸ் ப்ரைஸ் எவ்வளோ, இதோடைய சேல்ஸ் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்றதெல்லாம் நம்ம ஃபீட் பண்ணணும். அது நமக்கு ஒரு கஷ்டமான வேலை. இதே நமக்கு ஒரு பல்க் ஃபீச்சர் ஒரு ஆப்ஷன் வந்து இவங்களே கொடுத்துருக்காங்க. யூட்டிலிட்டிஸில் நமக்கு அப்டேட் ஐட்டம் இன் பல்க், இதில் நம்ம கிளிக் பண்ணோம்னா நம்மளுடைய ஐட்டம்ஸ் எல்லாமே வரும். இதில் ப்ரைஸிங்கை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம நம்மளுடைய சேல்ஸ் ப்ரைஸ் எவ்வளோ, இதில் இருக்கிற பர்ச்சேஸ் ப்ரைஸ் எவ்வளோ, இப்போ இதிலலாம் அமௌண்ட் வந்து இல்லை. இதனுடைய பர்ச்சேஸ் ப்ரைஸ் எல்லாம் போட்டு இது மூணையும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மூணுத்துக்கும் நான் பண்ணிட்டேன்னு சொல்லி, இப்போ நான் உதாரணத்துக்கு ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் ஒரு 450 ருபீஸ்ன்னு நான் போடுறேன்னா, ஜஸ்ட் அப்டேட் கொடுத்தா இது என்ன ஆகும், அந்த இடத்துல அப்டேட் ஆகிடும். ஸோ இது வந்து நமக்கு ஒரு பல்காக ஒரே இடத்துல அப்டேட் பண்ணிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு என்ன ஒரு ப்ராப்ளமாக இதில் ஃபேஸ் பண்ணுறேன்னா, இதுவும் எனக்கு எக்ஸலாக இருந்தால் நான் இந்த ஐட்டம் எல்லாம் எதெல்லாம் ப்ரைஸ் இல்லாமல் இருக்கோ அதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணி அந்த இடத்துல நான் டேட்டாஸை ஃபீட் பண்ணி அதுலேருந்து நான் இம்போர்ட் பண்ணிக்கும் போது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன் ஃபியூச்சரில் இந்த அப்டேட் வரும்னு சொல்லியிருக்காங்க, பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இது இல்லாமல் இந்த இடத்துல ப்ரைஸிங் மட்டும் இல்லை, இந்த இடத்துடைய ஸ்டாக்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்ற ஸ்டாக்கையும் நம்ம இந்த இடத்துல அப்டேட் பண்ணிக்க முடியும். அது இல்லாமல் ஐட்டத்துடைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ஃபர்தராக நம்ம ஆட் பண்ணணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல கேட்டகரி போடாமல் இருக்கேன், ஐட்டம் HSN கோடு போடாமல் இருக்கேன், இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணுறதுக்கு இந்த 3 ஆப்ஷனையும் யூஸ் பண்ணி நம்ம பல்காக அப்லோட் பண்ணிக்க முடியும். இதெல்லாம் நமக்கு ஒரு பல்க் அப்டேட்டில் ரொம்ப நல்ல ஃபீச்சர்ஸாக இருக்குது. ஆனால் கூடிய சீக்கிரத்தில் நமக்கு ஒரு எக்ஸலில் கொடுத்தாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் வந்து மொபைல் ஷாப்ஸ் இல்லை கிராசரி ஸ்டோர், ஃபேன்சி ஸ்டோர் ஸ்டாக் மேனேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த அப்ளிகேஷனை சரியாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்டாக் மேனேஜ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு லைக் போடுங்க. மேலும் இது போல் பில்லிங் சாஃப்ட்வேர்ஸோ இல்லை வீடியோஸ் வேணும்னா உங்களுக்கு நாங்கள் ரெகுலர் அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்போம். அதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களுக்கான சப்போர்ட்டை கொடுங்க. தேங்க்யூ ஆல்.